அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, 2026. ஸோ ஹாப்பி நியூ இயர் தனுசு ராசி நேயர்களே. நான் நிறைய இடங்களில் நிறைய பதிவுகளில் சொன்னது உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் தான் நிறைய இந்த ட்ரபுளில் இருக்கக்கூடியவங்க. 2025 அதிகம் கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா குறிப்பாக மூலம் நட்சத்திரம் ரொம்ப, அதாவது ஏன் இந்த தனுசு ராசிக்கு போன வருஷம் அவ்வளோ டஃப்பாக இருந்ததுனாக்கா, யாருமே தனுசு ராசியுடைய இயல்பான சூழ்நிலையே சொன்னது கிடையாது. காரணம் என்னென்னா, அதை அவங்களுக்கு அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்றது தெரியல. ஒரு பக்கம் சனியுடைய பார்வை, 10ஆம் பார்வையாக சனி பகவான் தனுசு ராசியை பார்த்தாரு. இன்னொரு பக்கம் 3வது பார்வையாக ராகுவும் சேர்ந்து பார்த்தார். போராத குறைக்கு பாதகஸ்தானத்திலிருந்து குருவும் பார்த்தார். இப்படி இந்த 3 பக்கமும் முக்கூட்டு கிரகங்களை போல சனி பகவான், குரு பகவான், ராகு 3 பேருமே எதிரியா மாறி தனுசு ராசியை பார்த்ததுனால தான் நிறைய பிரச்சனைகளை கடந்த ஆண்டுகள் 2025 நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது தனுசு ராசி நேயர்களே. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் கூட, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியவங்க, நிறைய அவங்களுக்கு நண்பர்கள் இருக்கக்கூடியவங்க கூட அதிகாரங்களே கையில் இருந்தாலுமே கூட அந்த மூல நட்சத்திரம், பூராடம்லாம் ரொம்ப அப்படி தட்டு தடுமாறி வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களை எல்லாம் 2025 நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 25 விட சிறப்பான முறை, 25ஓட உங்கள் கஷ்டமெல்லாம் முடிஞ்செடுத்து 2025 டிசம்பர் 31 ராத்திரி 11:59 உங்கள் கஷ்டமெல்லாம் முடிஞ்செடுத்து பிறக்கின்ற 2026 தனுசு ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே இடத்துல தானே சாமி சனி இருக்காரு, அதே 4வது பார்வையாக 10வது 4 10 அமைந்திருக்காங்க. ஆனால் குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இல்லைங்க. குரு பகவான் இறங்கி உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற போகிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துல, சுபத்துவமான இடத்துல, சந்திரனுடைய வீட்டில் அற்புதமாக உச்சம் பெற போகிறார். அப்போ தனுசு ராசி அன்பர்களே, உடனே ஒரு கேள்வி வரும், சாமி 8ல் போய் குரு மறைஞ்சிட்டாரு, இப்போ மட்டும் எங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? அவர் 8ல் மறைந்தாலும் மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார். சார், அந்த குரு பகவான் 8ல் மறைஞ்சிட்டாலும் தனுசு ராசிக்கு 12வது பாவத்தை, விருச்சிகத்தை பார்ப்பாரு. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் எக்ஸ்பென்சஸ், வருமானம் வருது சாமி, கையில் பணமே தங்க மாட்டேங்குது. நான் சும்மா சொல்லக்கூடாது சாமி, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு நல்ல வருமானம் வருது, மாதமான ஒரு நல்ல இன்கம் இருக்குது, ஆனால் என்கிட்ட சேமிப்பே இல்லை, கையில் காசே தங்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களே, இனிமே உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கும். அதே போல் வரவேண்டிய பணவரவுகள், தனவரவுகள், வருமானத்தில் தடை இருக்குதுங்க சாமி. எனக்கு ஒரு இன்கம் போடணும், ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக போடாமலே இருக்காங்க. ஒரு இன்க்ரிமெண்ட் போடணும், அதை போடாமலே இருக்காங்க சாமி அப்படின்னு அந்த பணவரவு, தனவரவு, உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசுகளில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த காரிய தடைகள், செயல் தடைகள், பணவரவு தடைகள், அல்லது முன்னேற்ற தடைகள், வாழ்க்கை தடைகள், திருமண தடைகள், ஏன்னா 2ஆம் பாவத்தை, குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அந்த குரு யாருங்க? உங்களுக்கு ராசிநாதன், ஹவுஸ் ஓனரே அவர் தான். அப்போ எப்பொழுதுமே பதிவில் சொல்வது உண்டு, ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்கு மற்ற கிரகங்கள் கொடுப்பதை விட தன் வீட்டிற்குத்தான் முதலில் கொடுக்கும். அப்போ அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை, 2ஆம் பாவத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல குடும்பம் அமையும். சார், மனிதனுக்கு நிம்மதி எங்கே சார் கிடைக்கும்? வெளியில் 1000 சண்டை நடக்கட்டும், வீட்டுக்கு வந்தால் நிம்மதி வேண்டும் ஐயா, அந்த நிம்மதி பிறக்கும். அப்போ தனுசு ராசி என்பர்களே, 2, 12ங்கிற பாவத்தை குரு பார்த்து, அதோடு மட்டுமல்ல சுகஸ்தானம்ங்கிற 4வது பாவத்தையும் 5வது 9வது பார்வையாக குரு பார்க்குறாரு. அப்போ நல்ல புதுசாக வண்டி வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை மாற்றிக்கிறது, வீடு வாசல் வாங்குறது, மனை அமைவது, வீடு கட்டுவது, வாஸ்து பார்க்குறது, இதெல்லாம் இந்த மாதிரியான சுப செலவீனங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக வீடு வாசல் அமையும். அப்போது இந்த 2026 தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றமாக அமையப் போகிறது.
கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே.